இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு எதுக்கு நம்ம கூடியிருக்கோம் அப்படின்னா, நம்ம சேனல் கமெண்ட் டப்பாவில் வந்த பிராது MT-15 எடுக்கலாமா இல்லை N160 எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு அடித்து கட்டுறதுக்காக MT லவர் ஒரு ஆளையும் N160 லவர் ஒரு ஆளையும் வர சொல்லியிருக்கான். பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா? இன்னும் இவ்வளோ நேரம் ஆச்சு. பிராது கொடுத்த தம்பி ஆளை காணோம், லேட் ஆகிட்டு இருக்கு. என்னப்பா ஏதோ பிராது கொடுத்தீங்களா, வர சொல்லியிருந்தாங்க. என்ன பஞ்சாயத்து? அதாவது பார்த்தீங்கன்னா பல்சரில் எவனோ ஒருத்தன் MT-15 கூட போட்டி போட்டு நாய் போச்சு. எந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம்னு நினைக்கும் போது N160 அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு போல. டக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டான், வந்து கம்பேரிசன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் தான் சரி ஓகே வந்துடுவோம், வேற என்ன பண்ணேன். சரி டக்குன்னு சொல்லுங்க, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? என்ன பண்ணாலும் நம்ம வண்டி தான் பெஸ்ட்டாக இருக்க போகுது. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுங்க நீங்களே. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னால் 2019 ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி வரையும் எடுத்துகிட்டே வரலாம். ஏன்னா அங்கே ஆரம்பிச்ச டிசைனு நம்ம MT-09 காப்பி பண்ணது நம்மகிட்ட இருந்து காப்பி பண்ணுறானுங்க. எதுக்குன்னே தெரியல. அங்கே மாதிரி ஃப்ரெண்டு அதே இதுலேருந்து காப்பி பண்ணி அதில் போட்டுட்டு கேட்டால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போட்டோன்னு ஊருக்குள்ள சொல்லிக்குவாங்க. பஜாஜ் நாங்கள் தாங்க ஃபஸ்ட்டு போட்டோம். சும்மா அப்படி தான் பேசிடுவாங்க. நம்ம தான் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாலும் நம்ம அந்த டிசைனை ஃபஸ்ட்டு போட்டோம். கரெக்டாக இல்லையா? பஜாஜில் அவங்க தான் ஃபஸ்ட்டு போட்டாங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போட்டோம். எங்கே கிராஃபிக்ஸ் எடுங்க உங்கள் இதில் எங்கேயாச்சும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கா? சொல்றா. பாத்தீங்களா, பேச முடியல அவனால. நம்ம வண்டி அளவுக்கு அவனால கொண்டு வர முடியலங்க அவனுக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எவ்வளோதான் அமைதியாக இருந்த காரணம் அந்த ஒரே ஒரு ஸ்டிக்கர், அதை மட்டும் கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே புது கலர் க்ரீன் கலரில் மேட் ஃபினிஷிங்கில் பார்த்துக்கோங்க. அலாய் கூட யாருமே வைக்க முடியாத கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அது யாரும் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரில. அதை தான் எடுத்துகிட்டு வருவான். நானே போட்டேன், பிரச்சனை இல்லை. எப்படி இதெல்லாம் சப்ரி பாய்ஸ் ஓட்டுறது, அந்த பட்டக்கன்ஸ் ஓட்டுறது, இதெல்லாம் நாங்களாம் அப்படி இல்லைங்க. சப்ரி ஃபேமிலி. ஆமாம், ஃபேமிலியாக நாங்கள் நீட்டாக போகணும்னா எப்படி இந்த கருப்பு சிறுத்தையை கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். இப்படி போஸ்டர் இப்படி வச்சுட்டு ஓட்டுட்டா அந்த ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. இது என்ன போஸ்டர் இப்படி இல்லை, இது எப்படி? தம்பி தப்பா பேசாதீங்க. தப்பா என்னதான் நீங்கள் கமிட்டடாக பொசிஷன் வச்சிருந்தாலும் நாங்களும் கமிட்டடுக்கு ஈக்குவலாக ஒரு பொசிஷன் கொண்டு வரோம்ல. ரைடிங் டைனமிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா தெரியல. நம்மகிட்ட அதுக்கு பிரச்சனையே கிடையாது. செம்மையா இருக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்றவனா இதோட போஸ்டரு. இதோட தம்பியா அண்ணனா அவர் ஒருத்தர் இருக்கார்ல, அவரை மாதிரி ட்ரை பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அதை விட இது பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு லாங் டிரைவ்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ கம்ஃபர்ட்டை பொறுத்தளவு எந்த வித மாற்றமும் கிடையாது. சீட்டு அதான் நான் முழிச்சிட்டு இருக்கேன். ஸோ பில்லியன் சீட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அதில் கொஞ்சம் அந்த MT-15 MT-05 அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று புதுசாக. பட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது 150cc தான். மக்களுக்கு என்ன தேவைன்னா 150cc ஒரு ஃபேமிலி பைக்கு, அட்லீஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்னாலும் ஒரு கப்புள்ஸ் போகிற அளவுக்கு அது கொஞ்சம் பின்னாடி பெருசாக கொடுத்துருக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா கிராப்ஸ் அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். நீங்கள் உங்கள் சிப்ளிங்கிட்ட இருக்க மாதிரி அந்த கட் சீட்டை கொடுத்துருந்தாலே அழகாக உட்காந்து போகலாம். இது நீண்டதில் எப்படி உட்காந்து போக முடியும்? நாங்கள் பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன் மூதாட்டி ஒருத்தர் இருக்கார், NOT9, அவரை மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். நாங்கள் பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரியரில் உட்காந்து போகிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃபேமிலிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்படி எடுத்துகிட்டு சொல்லலாம். ஆனால் போஸ்டர் தான் இல்லை, என்ன பண்ணுறது? போஸ்டர் இல்லாமல் நீங்கள் கம்ஃபர்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிரோஜனமும் கிடையாது. அடுத்து நம்ம எடுத்துக்கலாம். பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுங்க. பெர்ஃபார்மன்ஸ் எங்கே இருக்குது? பெர்ஃபார்மன்ஸுக்கு முக்கியமான விஷயம் டேங்க். எத்தனை லிட்டர் கொடுத்துருக்கீங்க நீங்க? டேங்கா? இன்ஜின் தான்ப்பா முக்கியம். ஆமா, இன்ஜினுக்கு போறதுக்கு ஃபியூல் எதுல இருக்கு? எங்களுக்கு 10 லிட்டர் தாராளம். 50 வரையும் மைலேஜ் கிடைக்கும் தாராளமா. நாங்கள் 500 கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டருக்கு மேலே யாரும் ஓட்ட போறதில்ல. ஒருத்தர் எடுத்துட்டு வருவார். இப்போ பாருங்க தம்பி. ஆனா என்ன இருந்தாலும் எங்க பிளஸ் நாங்க பேசிதான் ஆகணும், சரியா? 14 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி, 500ஐயும் தாண்டி போகிற ஒரு கெப்பாசிட்டி எங்க வண்டியில இருக்கு. அந்த நம்பர்ஸை பற்றி ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஏன்னா பவரில் எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால அந்த டேங்கோட நம்பரை பெருசாக சொல்லிக்கிறாரு. பட் நோ சேஞ்சஸ். பாருங்க பல்சர் ஃபேன்ஸ், இந்த பையன் வந்து ரொம்ப நம்மளை இது பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வண்டியை காட்டி நம்ம ஒரு நல்ல வண்டி போடுறோம், இவங்களை அடிச்சு தூக்குறோம். எக்ஸாக்ட்லி அதே தான் நானும் சொல்கிறேன். இவங்கள்ட்ட காட்டுறதுக்கு MT-15 ஒரே ஒரு யூனிக் மாடல் இருக்குது. ஓகேவா? மற்ற பைக்ஸ்லாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் யூனிக்காக MT-15 ஒன்று இருக்குது. இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம், பல்சர்ன்ற ஃபேன்சைஸ் எடுத்துக்கிட்டு அதில் வழக்கம் போல நான் சொல்கிறது தான், அந்த பழைய வீடியோ எடுத்து கூட போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. சரி, இன்ஜினுக்கு வந்துடும். இன்ஜின் பேக் டு இன்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு மேட்ரு, அது ரொம்ப பெருசாக பேசலாம். இவங்களோட எல்லா ஃப்ரான்ச்சைஸ்லையுமே இருக்கிறது என்னன்னா VVA டெக்னாலஜி. உங்களுக்கு VVA டெக்னாலஜி பற்றி தனியாக வேணும்னா ஒரு வீடியோ சொல்லுங்கள், நான் போடுறோம். ஆமாம், எப்போ பார்த்தாலும் இதாங்க, அந்த VVA டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்துருவாங்க, ரேடியேட்டருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஆனால் எங்கள் வண்டி மாதிரி ஒரு நல்ல ரிஃபைண்டான இன்ஜின் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதுதான் பெரிய தலைவலி. இந்த VDIS இன்ஜின் சொல்லுவீங்களா, அதெல்லாம் போடலை. இதில் நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது புதுசாக போட்டுறீங்களா, அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்களான்னு பார்க்குறேன். ஸ்டிக்கர் மட்டும்தாங்க ஓட்டல, வண்டி இன்ஜின்லாம் சும்மா ரணகலமாக இருக்கும். இன்ஜின் செம்மையாக இருக்கும். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி இப்போ சொல்லவே வேணாம். டாப் ஸ்பீடு
பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்அஃபிஷியலாக நிறைய பேர் ஓட்டுறதை பார்த்துருப்பீங்க. ஒரு 150க்கு மேலே வரைக்கும் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இதோட R15 இருக்கட்டும், MT-03 இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்கு. ஸோ இதோட போஷரில் ஆரம்பிச்சு பவர் வரைக்கும் இன்டெகிரேட்டடாக ஒரே மாதிரி இருக்கணுன்றக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த MT-15 பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்குங்க. ஆனால் எங்கள் இன்ஜின்லேயும் குறை சொல்லலாம் மாட்டேன், சரிங்களா? பெர்ஃபார்மன்ஸ் ரிலாக்ஸ்டா லீனியராக பவர் டெலிவரி ஆகும், ரிலாக்ஸாக உட்காந்து போகலாம். நாங்கள் ரிலாக்ஸாக வந்துட்டு இருப்பாங்க. நான் இங்கே திருப்பூரம் தாண்டி போயிட்டு இருப்பேன். இப்போ தான் அவங்க மதுரையில் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. எந்த வித மாற்றமும் கிடையாது. சரி சரி, இவ்வளோ இது பேசுனீங்கல்ல, வண்டியோட சவுண்டு, எங்கள் வண்டி சவுண்டு அப்படியே அல்லற விட்டு தெறிக்க விட்டு ஓடும். உங்க 6000 RPMனு ஒன்று இருக்குது தெரியுமா? நம்பர்ஸில் RPM ஏதாவது காட்டுதா? சரி, டிஸ்பிளே பற்றி பேசும்போது நான் வரேன். 6000 RPM மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் அங்கே தான் அடிக்குது. அந்த விவியை அடிச்சு அப்படியே கேம் ஓப்பன் ஆகி போகும். அப்போ அதோட எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா அப்போ இதில் கேட்காது. ஏன்னா இருக்குது அண்டர் பில்லி, கீழே தரையோடயே போயிடும். சவுண்டெல்லாம் ஒன்றும் பெருசாக கேட்காது. நம்மது வந்துட்டு உங்களுக்கு 6000 RPM இவங்க செட் பண்ணுறாங்க, நமக்கு அப்படிலாம் இல்லை. 2000 3000 அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பர் பைக்கில் வர்ற மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் சவுண்டு நம்மகிட்ட கேட்கும், தெரியுங்களா? அதான் இன்ஜின் ப்ராப்ளங்க. அப்படி சவுண்டு வந்துச்சுன்னா இன்ஜின் ப்ராப்ளம், கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுங்க. இங்கே வந்துட்டு பேசாதீங்க. சொல்லுங்க இன்ஜின் பற்றி வேற என்ன இருக்கு? MT பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 150 செக்மெண்ட்லேயே இதோட ப்ரிசைஸான ஒரு இக்னிஷன் சிஸ்டம் இருக்குது. இதனால பவர் லேக்ன்றதுக்கு இங்கே வேலையே கிடையாது, தட்டி போய்கிட்டே இருப்போம். எங்கிட்ட வந்துட்டு அந்த சிடிஏ தான், பழைய சிடிஏ தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எங்களுக்கும் நல்ல ப்ரிசைஸாக இருக்கு, நல்ல சூப்பரான ஒரு இக்னிஷன் சிஸ்டம் தான். வைப்ரேஷனோட சேர்ந்து இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. வைப்ரேஷன் கட 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 கடன்னு இருக்கு. நம்ம வண்டி வந்துட்டு 5 கியர் வச்சிருந்தாலும் வைப்ரேஷன் கம்மி. இவங்க 6 கியரை வச்சுக்கிட்டு கட 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 கடன்னு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா எலும்பெல்லாம் ஆடும். அந்த அளவு தான் நாங்களும் இப்போ சொல்ல வரோம். 5 கியர் கொடுத்தனால தான் அந்த வைப்ரேஷன் மோட்டரே இருக்கு. இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. அந்த வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான தான் அந்த 6வது டால் கியர். அது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா போதும், வைப்ரேஷன் செம்ம ஸ்மூத்தாக தான் இருக்கும். பட் ஆனால் இருக்கும், இல்லாமலாம் கிடையாது, பட் ஸ்மூத்தர் கம்பேரிட்டிவா. இது பற்றி சொல்லவே இல்லை நீங்கள். எதை பற்றி? எங்கள் வண்டியில் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, உங்கள் வண்டியில் இருக்கா ஸ்லிப்பர் கிளச்சு? இந்த வண்டியில் எங்கடா ஸ்லிப்பர் கிளச் இருக்கு? ஓ, இப்போ சாரி அவருக்கு ஞாபகப்படுத்துறாரு, வேற ஒன்றும் இல்லை. எங்கள் வண்டியில் ஸ்லிப்பர் கிளச் இருக்கு. அந்த 6 கியரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது ஸ்லிப்பர் கிளச்சு. அதாவது இந்த வருஷம் வந்து யூஎஸ்டியை பார்த்து யூஎஸ்டி போட்டிருக்கோம். இதை மறந்துட்டாரு, யூஎஸ்டியை பார்த்து யூஎஸ்டி போட்டிருக்கோம். அதே மாதிரி அடுத்த வருஷம் நாங்கள் வந்து ஸ்லிப்பர் கிளச் எடுத்துகிட்டு வந்துருவோம். அதுக்குள்ளே நாங்கள் வேறு டெக்னாலஜி போட்டு ஓடிட்டே இருப்போம். அப்போ நாங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் இல்லாட்டினாலும் வந்து ஸ்மூத்தாக போகும், எங்கேயும் கீழே விழுகாது. அவ்வளோ ரிஃபைண்டான இன்ஜின் வச்சிருக்கனால எங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் தேவை இல்லைங்க. தேவையே இல்லை தான், உண்மைதான். ஆனால் எமகா பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக AMT வெர்ஷன் சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. அது கான்செப்ட்ஸுவல் தான், பட் வந்தால் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கூட நான் KTMல ஒரு இது போட்டேன்ல, அந்த நாய்ஸ் ரிடக்ஷன், சவுண்டெல்லாம் கேட்கக்கூடாது, நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கறதுனா இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணி பாருங்க. அது வந்துச்சு. அடுத்து நாங்கள் பஜாஜில் இறக்குவோம். ப்ரொமோஷன் போதும், கம்பேரிசன் வந்துடும். என்னதான் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் பேசினாலும் ரியரை பேசி தானே ஆகணும். ரியரில் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க, அங்கே என்ன இருக்கு? சேம் தான். எப்படி இருக்கு? கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது, அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. போய் ஃப்ராட் கரைங்க, போய் சொல்கிறாங்க. பின்னாடி வந்து சஸ்பென்ஸ் வந்து ஸ்டிஃபர். இதை கம்பேரிட்டிவாக இவனை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஸ்டிஃபராக இருக்கும்போது எனக்கே மனசு வலிக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி இருக்காங்க ஸ்டிஃபரில். சரி, ஓகே. ஒரு சஸ்பென்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு வராரு. பிரேக்ஸ் நமக்கு பிரேக்ஸ் மோட்ஸ். அடுத்து பிரேக்ஸ். ஆமா, பிரேக்ஸ்ல நாங்க மோட்ஸ் வச்சிருக்கோம். என்னங்கடா நீங்க மலையில போனாலும் அவ்வளவுதான். எங்க இருக்கு மோட்ல? எனக்கு எங்க இருக்குன்னே தெரியலையே. எம்னு வச்சிருக்கோம், தெரியுதா? அதுதான் மோடு. சரி, ஆனால் எங்களுக்கு பிரேக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்களா, நான் தப்பிக்கிற ஒரு மேட்டர் வந்துட்டேன். பிரேக்ஸை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, இங்கே ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்ஜின் பிரேக் பண்ணுவோம். ஸோ இன்ஜின் பிரேக்கும் பண்ணாலும் அதுக்கேற்ற டயரும் வச்சுருக்கோம். 140 செக்ஷன். இங்கே என்ன இருக்குது, முடியுமா? நம்ம கூட நிற்க கூட முடியாது. நாங்கள் டக்குன்னு ஃபிளிக் பண்ணி ஓடிட்டே இருப்போம், கேட் டவுன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நாங்களும் ஓட்டி போய்கிட்டே தான் இருப்போம். எங்கிட்ட வந்து ரைடிங் மோட்ஸ் இருக்கு, சாரி பிரேக்கிங் மோட்ஸ் இருக்கு. பிரேக் பண்றப்ப எங்களை கீழே தள்ளி விடாம இருக்கு. உங்ககிட்ட வேற என்ன வச்சிருக்கீங்க? எங்க வண்டி கம்பேர் பண்றதுக்கு உங்க வண்டியே இல்லைங்க. இதெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. அதை தான் நான் பிகினிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டே வரக்கூடாது. கிளஸ்டர்ஸை பற்றி பேசுவோமே. கிளஸ்டர்ஸ் இப்போ ஏதோ புதுசாக எடுத்து வந்துருங்களே, சொல்லுங்க. ஆமாம், இப்போ தான் பார்க்கணும் நான் நினச்சேன். என்ன புதுசாக? கிளஸ்டர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அதை விட அட்வான்ஸான கிளஸ்டர்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் வண்டி பெட்ரோல் போட்டிங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போகும், எவ்வளோ மைலேஜ் தருது, அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸு. நீங்கள் திரும்புறதுக்குலாம் உங்களுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷனு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வச்சுருக்கோம். வேறு என்ன வேணும் கிளஸ்டர்? தெரிஞ்சு பஜாஜ்லேருந்து ஒரு ஆள் எமகால வச்சுருந்துருப்பாங்க போல். அங்கேருந்து டிசைன் எல்லாமே காப்பி பண்ணிடுறானுங்க. டேஷ் அதே தான், ஓகேவா? இங்கே ஸ்விட்சஸ் முதல் கூட காப்பி. எனக்கு அதுதான் புரியவே இல்லை. இங்கே தலைகளாக கொடுத்துருப்பானுங்க, இந்த ஹார்னை மேலே வச்சு கீழே இண்டிகேட்டர் வச்சுருப்பானுங்க. அங்கேயும் அதே தான் இருக்குது. அது ஏன்னு தெரில.
இல்ல ஒரு கிளியர் நோட்டிபிகேஷன் அவர் கொடுத்தீங்கன்னா மாத்தி நல்லா இருக்கும். சொல்லிட்டாப்ல. நாங்க வந்து கரெக்டா வச்சிருக்கோம். எர்கனாமிக்ஸ்ல நாங்க வந்து அவ்வளவுதெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்க இந்தியன் பிராண்டு கரெக்டா வச்சிருக்கோம். இவங்க தான் தலைகீழ வச்சுட்டு ஒரு மாதிரி குழப்புறீங்க, மக்கள் ஓட்டுறதுக்கு குழப்புறீங்க. நாங்க அப்படி வச்சிருக்கோமா? அதான் புது ஸ்டைல், ரைடிங் டைனமிக்ஸ்ல புது ஸ்டைல் எடுத்துட்டு வரோம் நாங்க, வித்தியாசமா ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காண்டி. சரி, என்னதான் இருந்தாலும் ஒரு பம்பர் 2 லட்ச ரூபா ஒருத்து வண்டி, பம்பர் கூட கொடுக்கல. நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் எங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். பாபுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோ ஆண்டனாலாம் கொடுக்க மாட்டோம். பெட்டராகவே நாங்கள் நல்ல பம்பர் வச்சுருக்கோம். ஆமாம். இதுங்க சார்ஜிங் போட்டுங்க லாங் டிரைவுக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும் மக்களால்? தேவையில்லை. எங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்லாம் தேவையில்லை. நாங்கள் பவர் பேங்க் வச்சு போட்டுக்குவோம். பவர் பேங்க் வச்சு நல்லா போடுவாங்க. நாங்கள் K2K அடிக்கிறதுக்கே எங்கள் வண்டி தாங்குங்க. அந்த அளவுக்கு ஒரு வண்டி வச்சுருக்கோம் சார்ஜிங் போர்ட்டோட. பேப்பரில் K2Kன்னு எழுதி அதை கிராஸ் பண்ணி போனாதான் உண்டு, மற்றபடி இங்கே வேற ஒன்று நடக்க போகிறது. இங்கே பாருங்க, என்னதான் எங்களை விட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட இருந்தாலும் ஆயில் டப்பா ஊற்றி கீழே வச்சிருக்காங்க. எங்க கல்லு பட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? மொத்தமாக போயிடும். நாங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வீலியில் போயிடுவோம். ஸோ எங்கள் பவர் அந்த அளவுக்கு கொடுக்கும், நாங்கள் வீலிலேயே போயிடுவோம் ஈஸியாக. நான்லாம் பஜாஜை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த வந்து இதுலலாம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஈடுபட மாட்டோம். வீலியில் போகிறதுல நாங்களாம் நார்மலாக நீட்டாக போகிறவங்க. சரிங்களா? இப்பெல்லாம் பேசி எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இவங்களை தள்ளி வச்சிருவீங்க, நம்மளுக்கு வேண்டாம். பல்சர் பாய்ஸ் எப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, கன்க்ளூஷனுக்கு வாங்க. ரொம்ப அளவுலாம் இழுக்க வேண்டாம். பேசுறதுக்கு இதில் ஒன்றும் கம்பேரிசனில் பெருசாக ஒன்றும் இல்லை. க்ளோஸ் த டாபிக். சரி, இது 1,77,000 ரூபா ஆன் ரோட், 2,06,000 ரூபா ஆன் ரோட். ஸோ 2,06,000 ரூபாயில் ஆரம்பிச்சு 2,16,000 ரூபா வரையும் போகுது. 3 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்னென்னு இவரே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை நான் ஐபட்டில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ பிரச்சனை இல்லை. நாங்கள் 40,000 ரூபா டிஃப்ரென்ஸ் ஓகே ஒத்துக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். 40,000 ரூபா நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் பஜாஜில் இந்த அளவுக்கு குவாலிட்டியும் இந்த அளவுக்கு பவரும் கொண்டு வருவீங்களான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். கொஸ்டின் மார்க்லாம் இல்லை, நாங்களும் யமகா கூட டைப் வச்சோம்னா கொண்டு வருவோம். எப்படி டைப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைப்காண்டி வெயிட் பண்ணுறோம். டக்குன்னு யாராச்சும் பேப்பர் தூக்கிட்டு வந்தீங்கன்னா சைன் பண்ணி உடனே நாங்கள் மாட்டிடுவோம். வேற எதுவும் இருக்கா பேசுறதுக்கு? வேற ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பேரிசன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்காக போடுறோம். ஆமாம். சரி, ஐயாவை கூப்பிட்டு தீர்ப்பு சொல்லிடலாமா? தீர்ப்பு சொல்லிடுவோம். என்னப்பா 2 வண்டியில் எது பெருசுன்னு அடிச்சு காமிச்சாச்சா? நீங்கள் பிராது கொடுத்தபடி எந்த வண்டி எப்படின்னு 2 பேரும் நல்லா தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்தந்த வண்டி அவங்களுக்கு பெருசு தான். ஸோ இந்த வண்டியோட லவ்வர்ஸு நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பிராது ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் அப்போல கொட்டிட்டு போங்க. படிச்சு பார்க்குறதுக்கு வெந்தாங்க. வீடியோ பிடிச்சி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது ஸ்கிரிப்ட்லேயே இல்லையே.